வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், கரூர்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணியை கொடுக்குறேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் கொடுத்துட்டு வந்ததை பார்த்தோம். ஆனா அவர் தாவேகா தலைவரா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போனாரு. அந்த சமயத்துல உயிரிழந்தவங்களுக்கு தான் முதலமைச்சரா பொறுப்பேற்ற பின்னாடி அரசு பணியை கொடுக்கறது எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்ட்டு பல கேள்விகள் எழுந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் அதை பத்தி நம்ம பேசும்போது கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, நீதிமன்றத்தில் நிச்சயமா இதுக்கு ஒரு தடை போடுவாங்க, ஏன்னா இது நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ மதுரை கிளை இது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் நிச்சயமா இது செல்லாத சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம நார்மலான மனிதர்கள் நமக்கு தெரியுது. முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் இந்த வேலையை அவர் பார்த்திருந்தார் அப்படின்னா சும்மா பூசு வேலைக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. தொடர்பான இந்த விபத்து, பேரிடர் இதெல்லாம் விரிவாக தான் பேசியாகணும். குறிப்பாக அது ஏன் அப்படி நடந்தது? தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு வராத கூட்டம், அண்ணாவுக்கு வராத கூட்டம்லாம் இவருக்கு வருதா? கிடையாது. காவல்துறையினுடைய அன்றைய உளவுத்துறை அறிக்கை அதுக்கு ஒரு நாள் முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு 24,500 பேர் வந்திருக்காங்க. இவருக்கு 26,000 பேர் வந்திருக்காங்க. அவ்வளோதான் காவல்துறையினுடைய கணக்கு. அப்போ இந்த கவுண்ட்டு நீ ரொம்ப சுலபமாக இன்றைக்கி மனித தலைகளை வீடியோ கால் மூலமாகவே கவுண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் காவல்துறையினுடைய இது பெரிய அளவில் இல்லை, ரெண்டுமே ஒரே அளவு தான் கூட்டம் இருந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஏன் அந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னா, இவர் 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு வராரு. அப்போ அது வரைக்கும் வெயிலே நின்றுட்டு இருந்த மக்களுக்கு பயங்கரமான தாகம், வெளியேற முடியாத நிலைமை, இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்களுடைய ஒட்டுமொத்தமாக நம்ம மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இதாக வந்துருச்சு. அதற்கு பிறகும் கூட அவருடைய வாகனத்துக்கு வெளியே அவர் வராமல் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல பேச போகிறோன்னு சொல்லி அந்த இடத்தை நோக்கி முன்னேறி போய் அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் வந்தார். அவரை பார்ப்பதற்காக அவருக்கு பின்னாடி இருந்து வந்த கூட்டமும் சரி, ஏற்கனவே இருந்த கூட்டமும் சரி, ஒன்றாக சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் காரணமாக ஒரு பெரிய நெரிசல் மரணத்தின் காரணமாக 41 உயிர்கள் போயிடுச்சு. இதுதான் நடந்தது. அப்போ காவல்துறை அவருடைய வாகனத்தை 50 மீட்டருக்கு முன்னாடியே தடுக்கிறாங்க. இதுக்கு மேலே போக வேணாங்க, அங்கே போனால் இன்னும் ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் அப்படி தான் போவோம்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. 25 மீட்டருக்கு முன்னாடி டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க, இங்கேருந்தே பேசுங்க, உங்களுக்கு தான் எல்லா அமைப்பும் இருக்குது, இங்கேருந்தே பேசுங்கன்னு சொன்னால், இல்லை அங்கே தான் லைட்டெலாம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம், அங்கே தான் போவோம்னு சொல்லி இவர்கள் எடுத்து உண்மை போட்டனால தான் அந்த சம்பவம் நடந்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். அது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியான சூழலில் அந்த விபத்தில் பலியானவர்களுடைய குடும்பத்தினருக்கு சென்னைக்கு வர சொல்லி ஆறுதல் சொன்னார். ஒரு இளவு விசாரிப்பது அப்படிங்கிறது ஊருக்குள்ளே நல்லதுக்கு போகாட்டினாலும் கெட்டதுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கிராமங்களில், வீடுகளில், நகரங்கள்லேயும் சரி, எதாலும் ஒரு ஊருக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா, இப்போ போன வாரம் அவர் இறந்துட்டாரு, போன மாதம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு மாதம் 2 மாதம் வெளியூர் போயிருந்தாருன்னா முதல் வேலையாக போய் அவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறது தான் வேலை. ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த 41 குடும்பங்களையும் சென்னைக்கு வர வைத்து தனித்தனியாக அரை மணி நேரம் அழுதாருன்னு சொல்லி செய்தி பரப்புனாங்க. அதற்கு பிறகு தேர்தல் நடக்குது. தேர்தலில் இவருக்கு பெரும்பான்மையான வாக்கு சீட்டு கிடைக்குது. அதை ஒட்டி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒரு காரணத்தை சொல்லிட்டு கவர்னர் ஆட்சி வந்துடும்னு சொல்லி, இப்போ ஏதோ பெரிய புரட்சிகரமான ஆட்சி நடக்கிற மாதிரி, அது கவர்னர் ஆட்சி வந்துட்டா பாஜகவே ஆட்சி பண்ணுற மாதிரி, இப்போ இதுக்கு பாஜகவே ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இருக்குன்னு வச்சுங்களேன். பாஜக ஆட்சி பண்ணால் கூட இந்த அளவுக்கு நடக்காது, அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டு போனாங்க. திமுக தலைவரும் போயிட்டு வாங்க அனுப்பி விட்டார். இப்போ அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவர் கரூர் போகணும், கரூருக்கு போகவே இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் போகவே இல்லைங்கிற ஒரு இது இருந்தது. ஒரு முதலமைச்சராகி போகிறாரு அப்படிங்கும்போது ஒரு செய்தி பரப்பப்படுகிறது, முதலமைச்சராகி போய் கரூரில் போய் பேச போகிறாரு. பேசிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 31 பேர்த்துக்கு அரசு பணி வழங்கிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி முதல்ல கசியுது. அந்த செய்தி கசிய ஆரம்பித்த உடனே என்னன்னா, அது வரைக்கும் இல்லாத வகையில் எதிர்ப்பு கிளம்புது. சோசியல், அதாவது இவங்க எதில் இன்ஸ்டாகிராமில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம்லேயே களத்தில் இறங்கி விமர்சனங்களை பசங்க படிக்கக்கூடிய பசங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஒரு பொதுவான தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவர்கள் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 இடங்களுக்கு 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் 2 போஸ்டிங் போட்டியிடக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. சாதாரண ஓஏஜே வேலைக்கு கூட 2 டிகிரி இப்போ படித்தவர்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அரசு வேலையை அவ்வளோ பெரிய கௌரவமாக கருதுகிறார்கள். இப்போ பொறியியல் படிப்புலாம் படிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ,
வேறு வேறு ஏதாவது தொழில்நுட்ப படிப்பு படிச்சுட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்போ இல்லாதவர்கள் இங்கே அரசு வேலையில் வந்து அப்படியே உள்ளே போயிடணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்காக வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. +2 புத்தகமாகட்டும், 10th பாட புத்தகத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படித்து தான் வந்து பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கும்போது இப்படி சுலபமாக எப்படி நீங்கள் வேலையை கொடுக்க போச்சு அப்படின்னு அன்றைக்கே அவர்கள் கேள்வி எழுப்பாங்க. நம்ம அதை பற்றி பேசணும். அப்போ வந்து எதுக்காக இந்த வேலை? ஒரு அரசு கடமை தவறிய காரணத்தினால ஒரு உயிர் போயிடுச்சு, அதில் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிகழ்ந்துருச்சுன்னா அரசு வந்து வேலை கொடுப்பாங்க. காவல்துறை அடித்து ஒரு குடும்பத்தில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது அரசு வேலை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு இது அரசினுடைய தவறு. அது அரசினுடைய தவறு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு விபத்து. அது விபத்து என்பதை விட எப்படி நடந்ததுன்னு சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து மதுரை கோர்ட்டும் கேட்டிருக்கு. இப்போ வந்து விபத்துக்கு நடந்தவங்களுக்குலாம் வந்து அரசு வேலையை கொடுப்பீங்கன்னா அரசு பேருந்து மோதி இறக்குறார்களே அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்குறீங்களான்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டிருக்கு. இது போன்ற கேள்விகள் கண்டிப்பாக எழும்னு தெரியும். ஏனென்றால் ஒரு விஜய் மாநாட்டுக்கு போகிறதோ இல்லை திமுக நடத்திய மாநாட்டுக்கு போய் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நடத்திய மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு விபத்தில் வந்து தொண்டர்கள் இறந்தாங்கன்னா அந்த தொண்டர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து கட்சி வந்து ஏதோ நிதி உதவி பண்ணுவாங்க. அதுக்கு அந்த குடும்பத்துக்கான இது பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்குறதும் கிடையாது. இப்போ யாருடைய நிகழ்ச்சிக்கு போனாங்களோ அது வந்து அவங்களுடைய பொறுப்பு. ஆனாலும் அன்றைக்கு இருந்து திமுக அரசு அந்த விபத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இவர் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். அது எப்படி எப்படி கொடுத்தாரு என்னங்கிறது தெரியல. ஓகே. ஆனால் இதுதான் வந்து முறை. இதை தாண்டி அவருக்கு அரசு வேலையை கொடுக்குறதுங்கிறது வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இப்போ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணிடுவாருன்னா அதில் அந்த மேல்முறையீடில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து அப்போ இருந்த காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லி தான் மேல்முறையீடு போகிறதா ஒரு செய்தி வந்தது. காவல்துறை இவர் தான் கையில் வச்சுருக்காரு. அன்றைக்கு இருந்த காவல்துறைன்னா அதாவது அதிகாரிகளை வந்து நீங்கள் வந்து கலைஞரை கைது செய்தார்கள். கலைஞரை வந்து வீடு புகுந்து முறையற்ற வகையில் கைது செய்தார்கள். அதாவது ஜெயலலிதாவினுடைய ஒரே ஆசை வந்து கலைஞரை வந்து சிறையில் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் கலைஞர் வந்து அந்த அதிகாரிகளை பழிவாங்கவே கிடையாது. கலைஞரை கைது செய்த அந்த அதிகாரிகளை அவர் வந்து பழிவாங்கவே இல்லை. அந்த இன்றைக்கும் அந்த கண்ணப்பன் அவர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவர் எந்த அதிகாரியும் பழிவாங்கவே கிடையாது. அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருத்தர் வந்து போலி முத்திரை தாளில் மாட்டி ஜெயிலுக்கு போனார். அது தவிர அதுவுமே வந்து ஒன்றிய அரசினுடைய துறையினுடைய அந்த அவங்க தான் கைது பண்ணாங்க. அப்போ கலைஞரை வந்து கைது பண்ண அதிகாரிகளை வந்து கலைஞர் வந்து தனிப்பட்ட நபர்களாக பார்க்கல, அரசின் கரங்களாக பார்த்தார். ஜெயலலிதா சொல்கிறாங்க முதலமைச்சருடைய உத்தரவுக்கு பண்ணிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு நாட்டை வந்து பலமுறை ஆட்சி செய்த ஒரு முதல்வர், அவருக்கு தெரியும். அதனால் வந்து அன்றைக்கு வந்து ஒரு அதிகாரிகள் டியூட்டியில் இருந்தாங்கன்னா உனக்கு டியூட்டிக்கு வந்து கொடுமையா, நீ 12 மணிக்கு நீ வரேன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஏஆர் போலீஸ் கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பாங்க. இறக்கிட்டு எப்பா நில்லுங்கப்பா பார்த்துக்குங்கப்பான்னு சொல்லிவிட்டு 3 மணி நேரத்தில் வந்துடுவார், 4 மணி நேரத்தில் வந்துடுவார், அதிகபட்சம் அவ்வளோதான் லேட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ நேரம் லேட்டாக வந்தீங்க? 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு வந்தீங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தாகம் இருந்ததோ, என்ன தவிப்பு இருந்ததோ அதை வந்து அங்கே இப்போ காவலுக்கு இருந்த காவலர்களுக்கும் அதே இதுதான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து மேல்முறையீட்டில் போய் வந்து காவலர்கள் மேலே குறை சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து நீங்கள் காவல்துறைக்கு செய்யக்கூடிய துரோகம். இன்றைக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து விஜய் அரசு நீட்டிய இடத்தில் பாய்கிறது. யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வந்து வழக்கு போடுறாங்க. அவருக்கு உதவி பண்ணாங்கன்னு அந்த அவர் எம்எல்ஏக்களை வாங்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அவருக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் சிறையில் அடைக்கிறாங்க. அது இன்னும் சொல்ல போனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கையெழுத்தில் போனாங்கன்னா 2 மணி நேரம் உட்கார வச்சு தான் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதாவது சாதாரணமாக அந்த தினமும் கையெழுத்திட வேண்டுங்கிற ஒரு நடைமுறையை கூட 2 மணி நேரம் அவரை காக்க வைத்து அனுப்பக்கூடிய ஒரு என்னவா இருந்தாலும் இந்த அரசு பண்ணுறாங்கன்னா அது போலீஸ் பண்ணுது. அந்த போலீஸை குற்றம் சொல்கிறாரு விஜய் மேல்முறையீட்டில். காட்டி கொடுத்து தான் வந்து அவர்களுடைய காரணமாக தான் நான் வந்து அன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்கிறாரு இல்லையா. இந்த மேல்முறையீடெல்லாம் நிற்காது. இது இந்த மேலே போனாலும் இதே கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. அதனால் வந்து இவர் வந்து இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை அடுத்ததாக திமுக தலையில் வந்து கட்டுவார். திமுக தான் வந்து நான் வேலை கொடுக்க முயற்சி பண்ணேன், நான் வந்து அப்பாவிகள் பாவம் இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு நான் வந்து வேலை கொடுக்கணும் இல்லையா, நான் ட்ரை பண்ணேன், திமுக தான் வழக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வழக்கு போட்டதே திமுக கிடையாது. திமுக இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இது வந்து யாராவது ஒரு பொதுமக்கள் வழக்கு போட்டால் கூட இது வந்து கண்டிப்பாக இந்த வேலை பறிபோயிடும்னு திமுக தெரியும்.
அதனால் திமுக நான் இந்த இதில் அரசியலில் பண்ண விரும்பலை, அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லுவார்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதே ஒப்பாரி தான் வைப்பார் வந்து. சார் இது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அரசு பணி இப்படி கொடுத்தாலும் செல்லாதுன்றது வந்து எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகாரிகள்லாம் சொன்னாங்களா என்னன்றது தெரியல. அப்படி இருந்தும் அவர் அங்க போயிட்டு அந்த அரசு பணிக்கான ஆணைகளை வந்து கொடுத்துட்டுலாம் வந்தார் அப்படின்னா, இடைத்தேர்தலுக்காக அவர் போட்ட டிராமாவா சார் இது? ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து நீங்க வச்சு செஞ்சு விடுங்க திமுகவை அப்படின்ட்டு அந்த இப்போதைக்கு இடைத்தேர்தல் வராது. அதுக்கப்புறம் தான் அந்த ஏமாந்துட்டாரு. செய்தியும் வந்தது. இடைத்தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் இந்த பணி ஆணை டிராமா. இல்லைங்க, அது வந்து அப்படிலாம் ஒரு அவர் என்ன அந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடத்தி வெற்றியாக பெற்றாரு. 41 உயிர்கள் போயிருக்குங்க. 42 உண்மையாக சொல்லப்போனால் 42வது உயிர் யாருன்னா 13 வயது பெண், ஒரு குழந்தை. அது உட்காயங்கள், அதாவது மிதிச்சதுல இன்னும் ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து இறந்து போயிருச்சு. அதை பற்றி பேசவே இல்லை அவங்க. 42 பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ அந்த கரூர் சம்பவத்தில். இவர் திரும்ப போயிட்டு அதே கரூரில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா என்ன 200 சீட்டு ஜெயிச்சா போனார். ஜெயிச்சதே 107. அதில் போயிட்டு வந்து அவர் வந்து செஞ்சு விடுங்க அது விடுங்கன்னு பேசிட்டு இருந்தாருன்னா முதலமைச்சர் மாதிரி பேச சொல்லுங்க அவர் முதல்ல. சார் இப்போ மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா வந்து நடந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி முறையாக அந்த வந்தே மாதரம் சாங்கை வந்து முதல் பாடலாக பாடியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாருமே அழுதுட்டு இருக்க அந்த காட்சிகளையும் வந்து பார்க்க முடியுது. சரி, ஆளுநர் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது ஏன் கோல்டு மெடலிஸ்ட்க்கு மட்டும் அவர் கொடுக்குறாரு, ஏன் எங்களுக்கு வந்து அவர் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த மாணவர்களுடைய அந்த பரிதவிப்பையுமே வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக பிஹெச்டி மாணவர்கள் முனைவர் பட்டத்துக்கான படிப்புங்கிறது வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்லாம் வந்து தீசிஸ் பண்ணி பட்டம் வாங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய எவ்வளவு கடுமையாக அவர்கள் அதுக்கான ஒரு ஆய்வுக்கான நேரத்தை ஒதுக்கியிருப்பாங்க. அதை கொடுக்கறதுல அவருக்கு என்ன வேலை? இதில் காட்டக்கூடிய இதில் வந்தே மாதரத்தை வந்து முதல்ல பாடணும் அப்புறம் தான் வருவேன்னு காட்டக்கூடிய முனைப்பை அதை கொடுக்குறதுல என்ன ஆக போகுது தெரியாமல் கேட்குறேன். அவர் வந்து கவர்னர் நல்லா தான் உடல் நலத்தோடு இருக்கார், நலமாக இருக்கார், நல்லாவும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு 50 பேருக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன இதாகி போச்சு? அப்போ நீங்கள் வந்து இந்த குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேரே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவரே அவர் தான். அவருடைய பல்கலைக்கழகத்தையே தமிழ்தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்படுகிறதுன்னா இந்த அரசு இருந்தால் என்ன போனால் என்ன? ஆளப்போகிறான் தமிழெல்லாம் பாட்டு வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவது கொண்டு போய் வச்சுருக்கீங்களே, இதுக்கு எம்ஜிஆரே பரவாயில்லையே. இது எனக்கு என்ன, இது வரைக்கும் நடந்த ஆட்சிகளில் மோசமான ஆட்சி. 67க்கு பிறகு மோசமான ஆட்சி தான் எம்ஜிஆர் ஆட்சி. அதை விட மோசமான ஆட்சி தான் ஜெயலலிதா ஆட்சியை சொல்லலாம். ஆனால் இருக்கிறதுலே கேவலமான ஒரு ஆட்சியை வந்து ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மனோன்மணியம் சுந்தரனார் பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவர் எழுதிய பாடல் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய அன்றாடம் பேசக்கூடிய ஒரு மொழி. இந்த மொழியின் அடிப்படையில் தான் இந்த மாநிலம் உருவாகி இருக்குது. இந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய பாடல் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது 3ஆவது இடத்துக்கு தள்ளி வச்சுக்கிட்டு அதை சாதிக்க முடியுதுன்னா கேட்டால் அமைச்சர் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறது இருக்கு இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகம். அது நீங்கள் என்ன பண்ணீங்க? அறிக்கை விட்டுருக்க வேணாமா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்த கட்டாயங்கிற அரசாணை இருக்குது இல்லையா? அது அரசாணையை கொண்டு 2 நாளைக்கு நேற்றும் முந்தானேத்தும் வந்துருச்சுல சார், அதுக்கான அரசாணையே அவங்க வெளியிட்டிருந்தாங்க. வெளியிட்டா அதை யாருக்கு இது பண்ணுறாங்க? அந்த அரசாணை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அதை அமல்படுத்தணும் இல்லையா? இப்போ துணைவேந்தரை நீக்குங்க, துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுங்க. திமுக அரசு இந்த வேந்தராக இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் தெரியுங்க. இவங்க பிஜேபியை வந்து பிஜேபியினுடைய ஸ்பான்சர் கவர்மெண்ட் தாங்க. அது கூட கம்யூனிஸ்டுகளை வச்சுருந்தாலும் இது ஒரு பிஜேபி ஆட்சி தான். நீங்கள் பிஜேபி ஆட்சியில் கூட வந்து இப்படி நடக்காது. அவர்கள் கூட வந்து இந்த மாநிலத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும்னா நம்ம ஏதாவது தமிழ் பற்றெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. இதில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் போட்ட தலைமைச் செயலாளரை இன்னமும் அப்படியே வச்சுருக்காரு, பதவி நீட்டிப்பு கொடுத்து. இவர் வந்து எந்த அளவுக்கு இருக்காருன்னா பாஜகவுடன் இணைந்து போகுது, ஆனால் அது இணைந்து செல்வதை வந்து வெளியில் காட்டிக்காமல் அது ஒரு இந்த இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இடதுசாரிகளையும் விசிகாவையும் காங்கிரஸையும் வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு முற்போக்கான இது மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு பாஜக ஆட்சியாக தான் நடத்திட்டு இருக்காரு. குறிப்பாக இன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது தமிழுக்கு அதாவது நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடுமை. தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய அந்த மனோன்மணியம் சிந்தனை அவருடைய அந்த அதுக்கு வந்து அவமரியாதை எல்லாமே நடந்திருக்கு இன்னைக்கு.
சார், மேகதாது அணை பிரச்சனை, இது குறித்து தாவேகாவை சேர்ந்த யார்கிட்ட கேட்டாலுமே, இன்க்ளூடிங் முதலமைச்சர், அமைச்சர்கள் அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து அதை பத்தின புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதே வந்து தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மேட்டூர் அணையை வந்து ஓபன் பண்ணி வெளில அடுத்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை பத்தி யாருமே வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எங்கேயுமே நின்று. ஆனா அன்புமணி பாத்தீங்கன்னா இந்த மேகதாது குறித்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அணை கட்டுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து அதை பத்தி கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது அப்படின்ற ஒரு பதில வந்து ஒன்றிய அமைச்சர்கிட்ட இருந்து வரதை வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல சார், நேத்து நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா 4 மாநிலங்கள் அதுல வந்து இன்வால்வ்ன்ட்டு. அந்த மாதிரி 4 மாநிலங்கள்லாம் வந்து இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு கோர்ட்டிலே சொல்லல அப்படின்ற ஒரு பதிலுமே வந்து அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். இதுக்கு கூட முதலமைச்சர் இன்னும் வாயை திறக்காமலே இருக்கிறாரு. முதலமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் இவங்களாம் இன்னும் பேசலை. பிடபிள்யூடி ஆனா நான் அங்க போய் நேர்ல சந்திக்கிறேன், கர்நாடகா போறேன் அப்படின்றது வந்து என்ன நீங்கள் வந்து கர்நாடகா போய் என்ன பண்ண போகிறீங்க? அவன் வந்து அணை கட்டுறேங்கிறான். அணையை கட்டுவதை தடுப்பதற்கு வழி இல்லைன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அதாவது பாஜகவும் காங்கிரஸும் ஒரே ஸ்டாண்டில் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக. பாஜகவினுடைய ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ கர்நாடக அரசு அணை கட்டுனா அதை தடுப்பதற்கான வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அது அவர் சொன்னது வந்து பொய். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த அவர் சொன்ன பதிலை திரும்ப பெற வேண்டும் சொல்லி இன்றைக்கி திமுக வந்து அழுத்தம் கொடுத்துருக்கு, விமர்சனம் வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த 2018ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பு என்பது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. அதில் என்ன சொன்னாங்க, பிலிகுண்டுலு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி வருது, அதாவது கர்நாடகாவிலேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி எவ்வளவுங்கிறத அளவிடக்கூடிய இடம். அதில் 177.17 டிஎம்சி வந்து கணக்கிடப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து கணக்கிடணும். இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க, இன்னைக்கு இந்த மாதம் தர வேண்டியதை கொடுங்க, அதில் 4 டிஎம்சி கொடுங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அறிவிப்பு வந்தாலும் அந்த வெளிகுண்டுல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 177.17 டிஎம்சி கொடுத்தாகணும் அப்படிங்கிறது வந்து உத்தரவு. அந்த உத்தரவை வந்து நீங்கள் மீறவே முடியாது. இப்போ நீங்கள் இதில் வந்து என்னென்னா, அந்த 2018 தீர்ப்பிலேயே வந்து நமக்கு 193ஆக இருந்த முன்னாடி ஏற்கனவே வந்து 2007 தீர்ப்பில் இதில் உத்தரவை வந்து குறைத்து 177 எதுக்காக மாற்றினாங்கன்னா, பெங்களூருக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி கேட்டனால தான், பெங்களூருக்கு தண்ணிக்காக தான் வந்து ஒரு 4 டிஎம்சி டூ இந்த மாதிரி எடுத்துக்கங்கன்னு சொல்லி தான் குறைச்சாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பெங்களூரை காரணம் காட்டி இவங்க தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லி பெங்களூருக்கும் தண்ணிக்கான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவங்க வந்து மேகதாட்டில் வந்து அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவது என்பது அரசியலுக்காக. இந்த அரசியல் வந்து கர்நாடகத்தில் வந்து குறிப்பாக கர்நாடகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா மைசூர் மாண்டியா பகுதியில் இந்த தண்ணியின் மூலமாக விவசாய பகுதியில் வந்து அதிகரிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே காவிரி பிரச்சனை 1892 இருக்குது இந்த பிரச்சனை. மைசூர் இதுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் இடையில ஒப்பந்தங்கள் வருது. 1990 வந்து 1892 வருது, அப்புறம் 1924 வருது. இது மாதிரி இப்போ 2 முறை ஒப்பந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே இப்போ செஞ்சாலும் தேவைங்கிறது வந்து நீர் தேவைங்கிறது வந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பாசன பரப்பு அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு, கர்நாடகாவில் கூடி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 2-3 அணைகளை கட்டுறாங்க. பெரிய பெரிய கிருஷ்ணராஜ சாகர் ஆகட்டும், கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, இந்த மாதிரியான அணைகளை 4 அணைகளை கட்டிட்டாங்க. அதன் மூலமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாசன பரப்பு அதிகரிக்குது. தமிழ்நாட்டில் குறைஞ்சி போயிடுச்சு. பல லட்சம் ஹெக்டேர் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. காவிரி நதிநீரை நம்பியிருக்கக்கூடிய பல லட்சம் ஹெக்டேர் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டு அந்த வேறு தரிசு நிலங்களாக மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு தான் வந்து நீதிமன்றம் வந்து அன்றைக்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த தண்ணியை வந்து குறைவதற்கான இந்த 177 டிஎம்சி குறைவதற்கான ஏதாவது ஒரு இது வந்தாலும் நீங்கள் வந்து எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த திட்டத்தை நீங்கள் செய்வதற்கு மாநில அரசு ஆணையத்திடம் வந்து தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்குமானால் அது இங்கே பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசுடைய எதிர்ப்பு இருக்கும் வரைக்கும் அவங்க அணை கட்டவே முடியாது. ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது. மீண்டும் மீண்டும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறது அதுதான். அந்த தீர்ப்பு என்பது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பொய் சொல்லியிருக்காரு. இது என்னென்னா அரசியலுக்காக அங்கே கொளுத்தி போடுறாங்க. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு மோதல் வரட்டும், 2028 வந்து தேர்தல் வருது, அந்த தேர்தலில் வந்து பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக இப்படி ஒரு இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் காங்கிரஸும் வந்து அமைதியாக போயிருக்கணும். ஆனால் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, திமுக அரசு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை, இப்போ எங்களுடைய ஆதரவோட ஒரு அரசு நடக்குது, அதனால் நாங்கள் வந்து மேகதாட்டில் அணை கட்ட போகிறோம்னு சொல்லி டிகே சிவகுமார் பேசுகிறார். ஆனால் இப்போதும் சொல்கிறது தான்,
தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பு இருக்கும் வரைக்கும், அந்த எதிர்ப்பு வந்து ஆணையத்தில் பதிவு செய்யப்படும் வரைக்கும் அவர்களால் அணை கட்ட முடியாது. தவறான தகவலை அவைக்கு தந்திருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சருங்கிறது தான் உண்மை. ஆனால் இவ்வளவும் நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் வந்து அவருக்கு புரியுமா அப்படின்னா தெரியல. முதலமைச்சர் அறைய தலைமைச் செயலகத்திலிருந்து வேறொரு உயரமான இடத்துக்கு வந்து மாத்த போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. அதுக்கு வந்து தலைமைச் செயலகத்துடைய ஊழியர்கள் சங்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து வந்திருக்கு. ஏன்னா அங்க வந்து பணிகள் செய்யறதுக்கான இடமும் இருக்காது, அந்த கோப்புகளை வைப்பதற்கான இடமும் சரியா இருக்காது. ஏற்கனவே பல துறைகள் வந்து பால்கனிலையும் வராண்டாலையும் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடம் வந்து இதுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்ட்டு தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அறைய மாற்ற போறோம் அப்படின்ட்டு எங்ககிட்ட ஒரு வார்த்தை எல்லாம் கேட்டிருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கேட்காம முடிவெடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களா அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமாவது? பண்டிட்ஜி என்ன சொல்றாரோ அதான் கேட்பாரு. இவங்களுக்கு ஜோசியமா தெரியும்? தெரியாது. தெரியாதுல்ல, அப்புறம் என்ன இவர்கிட்ட என்னது கேட்கறது? அதாவது அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில் நியாயமான கேள்வி. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து நிதிநிலை கூட்டம் தொடங்குது, பட்ஜெட் தொடங்கும்போது அப்போ வந்து நீங்கள் பல்வேறு அப்போ அதுக்கப்புறம் கேள்வி நேரம் அது இதுன்னு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கோப்புகள் கேட்பீங்க, அதெல்லாம் வந்து உடனே போய் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய சிக்கலாக போகுது. இந்த ஒரு சட்டமன்ற கூட்டம் இன்னொரு கட்டடம், இவர் போய் இருக்க போகிறது அங்கே அங்கே இவர் மட்டும் இல்லை, மற்ற துறை அமைச்சர்களையும் மாற்றுறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி வந்து உணவு அருந்தும் அறையில் கூட வந்து இப்போ வந்து கோப்புகளை போட வைக்கக்கூடிய சூழல் இருக்குது. எந்த கோப்பு எங்கே போக போகுதுன்னு தெரிய போகிறது, அதுவே ஒரு சிக்கல். இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு அவகாசம் கொடுத்துட்டு பண்ணால் கூட பரவாயில்ல. ஒரு 2 மாதம் 3 மாதம் அவகாசம் வேணும் அவங்களுக்கு குறைந்தபட்சம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கோப்புகள் எல்லாமே எதுவுமே சாதாரண நாளிதழ் குப்பைகள் கிடையாது. இது அரசு கோப்புகள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை இருக்குது. ஆனாலும் கூட வந்து பரபரப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இத்தனாம் தேதிக்குள்ளே அவர் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நாளைக்கு 29ஆ, நாளைக்கு ஏதோ பூஜை போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா வந்து இன்னும் 5 நாள் ஆக்குவாங்க. ஆனால் இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு அவர்களுக்கு எதிர்க்கக்கூடிய கோரிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் வந்து ஒரு செட்டப் அங்கே நடந்திருக்குது. ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மற்ற அதிகாரிகள் இருப்பாங்க, ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு நடைமுறையில் வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக வந்து இருக்குது. இப்போ வந்து திடீர்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி வர்றது? ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி போனால் மூட்டை முடிச்சுட்டு கட்டிட்டு போகிற மாதிரி வந்து வைக்கும்போது திரும்ப செட் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அது வந்து வீட்டு ஜாமான்னா பரவாயில்ல, இது எல்லாமே கோப்புகள். இது எப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை அதில் இருக்கும், ஒருத்தருடைய பென்ஷன் விவகாரம் தொடர்பாக இருக்கும், ஒருத்தருடைய வேலை தொடர்பான ஒரு விஷயம் இருக்கும், ஒருத்தருடைய நிலம் தொடர்பான ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் வந்து இதன் காரணமாக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரிவது அப்படிங்கிறது வந்து இப்போ புரியாது. குறிப்பாக வந்து இந்த சென்னை பட்டினப்பாக்கம் வந்து லூப் சாலையில் மீன் கடைகள் வந்து தெருவில் போட்டு மீன் வித்துட்டு இருந்தாங்க. உள்ளே இருந்து அதுக்காக வந்து அவர் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி அந்த மயிலை வேலு அவர்கள் வந்து எம்எல்ஏ ஒரு கட்டி கொடுத்தாரு. அதாவது மீன் மார்க்கெட்டே தான், நல்ல தரமான மீன் மார்க்கெட்டு. ஒரு நீங்கள் தாய்லாந்துலேயோ வியட்நாம்லேயோ இருக்கிற மாதிரி வந்து எல்லா வசதியுடன் வந்து மீனை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு வசதி, மீனை விற்கிறதுக்கான வசதியோட கூடிய ஒரு மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தவே இல்லை. இன்றைக்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் இடத்துல தான் வந்து மீன் விற்போம், இந்த நல்லபடியாக அவங்களுக்கு வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லி எங்களை உள்ளே வந்து விற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சாலை வந்து இப்போ வந்து இருவழி சாலையாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த சாலையில் 2 பக்கமும் வந்து பேருந்து வசதிகள் இருந்தால் தான் பேருந்து வாகன வசதி இருக்குது. காரணம் இந்த சாந்தோம் பகுதி வந்து ரொம்ப நெருக்கடியான சூழல். 4-5 பள்ளிகள் இருக்குது. பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடியவர்கள் வந்து சிரமமாக இருக்குது, காலையும் மாலையும். இந்த மாதிரி ஒரு காரணத்தினால அந்த லூப் சாலை இருவழி சாலையாக மாற்றப்பட்டுருச்சு. இப்போ திரும்பவும் வந்து நிற்கிறேன், நாங்கள் மீன் வைக்க போகிறோம், ரோட்டில் தான் வைக்க போகிறோம்னு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே வந்து என்ன ஆகும்னா, கடந்து போகிறவங்க காரில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டே போவாங்க. வரிசையாக கடைகள் இருக்குதா, நம்ம காரை ரோட்டில் நிப்பாட்டி மீன் வாங்கணும்னு சொல்லி ஒரு டிராஃபிக் ஆகும். ஆல்ரெடி இந்த பிரச்சனைனால தான் அதை கட்டி கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து அந்த மக்களுக்கு வந்து அது புரியாது. எப்போ புரியுமோ அப்போ தான் புரியும். இப்போ இன்றைக்கி தாம்பரம் அகரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 200 வீட்டை இடிக்க போகிறாங்க. அந்த 200 வீட்டில் வந்து அவங்க அந்த குடியிருக்கவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோங்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் வந்து இடிக்க போகிறாங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, திரும்பி வந்து பார்க்கும்போது வீடு இருக்காது அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க.
இதுதான் வந்து இந்த இந்த நிதர்சனம் வந்து எப்போ புரிய போதோ அன்றைக்கு தான் வந்து நல்லது நடக்கும். ஃபைன் சார். திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.